நோ வேஸ்ட், நோ ஃபெயில். அங்கே வீணாகவில்லை, அங்கே குறைவு இல்லை. இது தியானத்திற்கான வசனம் 1 ராஜாக்கள் 17:16 சொல்லுகிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒரு மிகுந்த பஞ்சம் ஏற்படும்படியான நாட்களிலே எலியா அங்கே சோர்ந்து போனவனாக இருக்கும்படியான வேளையில் கர்த்தர் எலியாவிடத்தில் அந்த ஏழை விதவை வீட்டிற்கு சென்று அங்கே அவள் செய்கிற காரியத்தை குறித்து அந்த சாரிபாத்தில் அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருக்கும்படியான அந்த விதவையோடு கூட பேசும்போது சொல்லும்படியான காரியம்தான், நீ செய்ய வேண்டியதை செய், நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் சாரிபாத் விதவை சொன்ன காரியம், எனக்கு நீ வைத்திருக்க முடியாத அந்த கொஞ்சம் மாவிலே கொஞ்சம் எண்ணெயிலே நீ சாப்பிடுவதற்கும் உன் பிள்ளை சாப்பிடுவதற்கும் முன்னதாக எனக்கு கொண்டு வா என்று சொல்லி சொன்னார். கீழ்ப்படிந்தாள். என்ன நடந்தது? அந்த பஞ்சகாலம் முழுவதும் எண்ணெய் குறையவில்லை, மாவும் அங்கே குறையவில்லை. வார்த்தையிலே நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.